வணக்கம் அன்பா மீனராசி நேயர்களுக்கு மார்கழி மாத ராசி பலன் விசுவாச வருடத்திய மாத பலன்களிலே 16/12/2025 மார்கழி மாதம் செவ்வாய்க்கிழமையிலே 2/5 குடையர் பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடியவர் 10ஆம் இடத்தில் அமைய பெற்று அந்த 6 குடையர் இன்னொரு சத்ரு சாணாதிபதி சூரிய பகவான் என்று சொல்லக்கூடிய தகப்பன் காரகனும் சூரியனும் அங்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானுடன் சேர்ந்து 9ஆம் இடத்திலே புதன் சுக்கிரன் அமைய பெற்று இந்த மாதம் என்பது பிறந்திருக்கின்றது. ராசியிலே சனி பகவான் என்று சொல்லக்கூடிய ஒரு சில பல் சம்பந்தப்பட்ட தலை சம்பந்தப்பட்ட ஒரு சில தாங்க முடியாத ஒரு சில துயரங்களையும் ஒரு சில தடமாற்றங்களும் ஒரு சிலருக்கு வந்து போகின்ற ஒரு அமைப்பு இருந்தாலும் கண்டிப்பாக உங்களுடைய குலதெய்வங்களின் அனுகிரகத்தோடும் தெய்வங்களின் குரு பகவான் இங்கே ராசிக்கு 4ஆம் இடத்திலே சுகஸ்தானத்திலே இருந்து வக்கரமாக இருக்கின்ற பொழுது ஒரு சிறு மருத்துவ செலவுகள் வந்து போகின்ற ஒரு அமைப்பு தாய்மார்களுக்கு வந்து போகின்றது. சுபகாரியம் சுப நிகழ்வுகள் வீடு வாகனங்களிலே வந்து போகக்கூடிய ஒரு அமைப்பு அனைத்தும் நல்லதொரு மாற்றத்தை ஒரு சிலர் உயர் படிப்புகளுக்காக செல்லக்கூடிய ஒரு அமைப்பு 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானம் உங்களுக்கு இந்த ஆன்மீக சம்பந்தப்பட்ட தொழில்களிலே இருக்கக்கூடியவர்களுக்கும் வாத்தியார் சம்பந்தப்பட்ட தொழில்களிலே இருக்கக்கூடியவர்களுக்கும் மீன ராசி இலக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானம் தனுசு ராசியாக இருக்கின்ற தொழில் சம்பந்தப்பட்ட இடங்களிலே அற்புதமான நல்லதொரு மாற்றத்தை இந்த மாதங்களிலே ஆன்மீக சம்பந்தப்பட்ட குறிப்பாக அதிலே வேலை செய்யக்கூடியவர்களுக்கும் தொழில் நடத்தக்கூடியவர்களுக்கும் உங்களுக்கு அற்புதமான ஊதிய உயர்வுகளும் பொருளாதார முன்னேற்றங்களும் இந்த மாதங்களிலே கிடைக்கப் பெறுகின்றது. இந்த மாதங்களிலே தெய்வங்களுக்கென்று எடுத்த மாதம் என்றால் இந்த மார்கழி மாதங்களிலே குளிர்ந்த மாதம், தெய்வங்களுக்கு அற்புத உயர்வுகளை கொடுக்கின்ற ஒரு மார்கழி மாதம். மங்களகரமான இந்த மாதங்களிலே செவ்வாய் பகவான் அங்காரகன் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் இங்கே மீன ராசிக்கு 6 குடையவர் என்று சொல்லக்கூடிய அவரும் கூட இருந்து புதன் சுக்கிரன் 4 7 என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் புத்திகாரகனும் அமைய பெற்று சுக்கிரன் 3 8 குடையர் அஷ்டமாதிபதி 6 8கள் தொடர்பு 10ஆம் இடத்தில் இருந்து 4ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்ற பொழுது கண்டிப்பாக வீடு வாகனங்கள் சொத்து சுகங்கள் சம்பந்தப்பட்ட தொழில் சம்பந்தப்பட்ட ஒரு சிறு தடுமாற்றங்கள் தேவையில்லாத செலவுகள் செய்யக்கூடிய மனநிலைகள் குழப்பங்கள் வந்து போகக்கூடிய ஒரு அமைப்பு இருந்தாலும் கூட அதை சரி செய்யக்கூடிய ஒரு அமைப்பு ராசிக்கு 4ஆம் இடத்திலே சுகசானத்தில் இருந்து குரு பகவான் ராசி அதிபதி பலம் பெற்று பார்க்கக்கூடிய ஒரு அற்புதம் இந்த மாதங்களிலே கிடைக்கப் பெறுகின்றது. ஆகையால் மீன ராசிக்கார நேர்களுக்கு தொழில்களாக இருந்தாலும் வேலைகளாக இருந்தாலும் ஒரு சிறு தடுமாற்றங்கள் ஏமாற்றங்கள் வந்து போகக்கூடிய ஒரு அமைப்பு அனைத்தும் குரு பகவானுடைய ஆசீர்வாதத்தால் உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கின்ற ஒரு அமைப்பு இருக்கின்றது. தொழில் வேலைகளாக இருந்தாலும் வீடு வாகல் சொத்து சூழல் தாய்மார்கள் கணவன் மனைவி நண்பர் அனைத்துகளிலுமே ஒரு சில தடுமாற்றங்கள் வந்து போகக்கூடிய ஒரு அமைப்பு. கண்டிப்பாக நெருப்பு சம்பந்தப்பட்ட துறையிலே இருக்கின்றவர்கள் சற்று கவனத்தை பின்பற்ற வேண்டிய ஒரு மாதங்கள். நெருப்பு கிரகம் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் சூரியன் என்று சொல்லக்கூடியவர்கள் 10ஆம் இடத்திலே நெருப்பு ராசியிலே இருக்கின்ற பொழுது நெருப்பு சம்பந்தப்பட்ட இடங்களிலே இருக்கக்கூடியவர்கள் சற்று கவனத்தை பின்பற்ற வேண்டிய ஒரு மாதம். ஆனாலும் தெய்வங்களின் அருக்கடாட்சம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானங்கள் மீன ராசிக்கு 10ஆம் இடமாக இருக்கு.